குட் மார்னிங் டு ஆல். மொபைலில் எப்படி சிஎம் ட்ராஃபிக்கு அப்ளை பண்ணுறதுன்றதை இப்போ பார்ப்போம். முதல்ல க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணி சர்ச் போய்ட்டு sdat.tn.gov government.in இந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணால் இப்படி ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜில் uh, 2025 சிஎம் ட்ராஃபி கேம்ஸ் அப்படின்ட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ், சிஎம் ட்ராஃபிக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா ஸோ உங்கள் பிளேயரோட ஆதார் அட்டை எண் கேட்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஆதார் அட்டை எண் அதை நம்ம கொடுத்துக்கலாம். நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணணும். 12 நம்பரை டைப் பண்ணிங்கன்னா ஆதார் இஸ் அவைலபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அது வந்துடும். நெக்ஸ்ட்டு கைபேசி எண், மொபைல் நம்பர் அதை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து விளையாட்டு வீரரின் பெயர், நேம் ஆஃப் தி பிளேயர் அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணுறதான ஸ்டூடெண்ட்டோட நேம் கொடுத்துக்கலாம். அவர் என்ன ஜெண்டர்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது வந்து மேக்ஸிமம் வந்து 500 KB, அதுக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கம்ப்ரஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து இதை அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த்தில் என்ன இயர்ன்றதை முதல்ல கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இயர்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த மந்த், ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லா மந்த்துமே இருக்குது. ஸோ எந்த மந்த்துன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எந்த டேட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கணும். அப்போ உங்களோட ஏஜ் வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து எந்த போட்டியின் வகைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காம்படிஷன், ஸோ அவர் வந்து என்ன ஸ்கூலில் எந்த கேட்டகரின்றதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்கூல் தான். ஸோ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாருன்னு கேட்டிருக்கு. ஸோ அது வந்து 6th ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன கேமுக்காக நம்ம பண்ணுறோம், நம்ம ப்ரொஃபஷன் வந்து கேரம்ன்றதுனால நம்ம கேரம் பண்ணிக்கலாம். ஸோ கேரம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு விளையாட்டு ஈவெண்ட் பிரிவு, சிங்கிள்ஸ் ஆர் டபுள்ஸ்ன்னு கேட்குறாங்க. நம்ம சிங்கிள்ஸ் மட்டும் கொடுக்கலாம். சிங்கிள்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ சிங்கிள்ஸ் மட்டும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம், பிளேயிங் டிஸ்ட்ரிக், ஸோ நம்ம விழுப்புரம் மாவட்டம், அந்த விழுப்புரம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அட்ரஸ், இப்போ எந்த அட்ரஸில் இருக்குமோ அந்த அட்ரஸை தெளிவாக நம்ம கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக டைப் பண்ணணும். ஃபுல்லாக என்ன அட்ரஸ்ன்றதை கரெக்டாக நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த தெரு, டோர் நம்பர், தெரு. நெக்ஸ்ட் வந்து எங்கே இருக்கீங்க, எந்த சிட்டி, எந்த ஊருன்றதை கொடுத்துக்கலாம். சிட்டி ஆர் வில்லேஜ், ஊர்னா ஊர் கொடுக்கலாம். ஏரியா நேம் கொடுத்துக்கலாம். ஏரியா நேம். நெக்ஸ்ட்டு எந்த ஊர், எந்த சிட்டின்றதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து கிராமம் மாறல், எந்த சிட்டின்ற சிட்டி கொடுத்துக்கலாம். கிராமம்னா கிராமங்களோட நேம் கொடுத்துக்கலாம். திரும்பவும் டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க. ஸோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக், விழுப்புரம் கொடுத்துக்கலாம். அஞ்சல் குறியீடு, அந்த டிஸ்ட்ரிக்டோட பின்கோட், நீங்கள் இருக்கிற பின்கோட் அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடையாள ஆவணம், ஸோ ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு ஏதாவது நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அதே மாதிரி 500 KBக்கு எக்ஸஸ் ஆகாமல் கொடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிங்கிள்ஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் டபுள்ஸ் பண்ணணுன்னா திரும்பவும் மேலே போயிட்டு இந்த விளையாட்டு பிரிவில் நீங்கள் போனீங்கன்னா டபுள்ஸ் ஆப்ஷனுக்கு ஆகும். அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஆட் ஆகும். இன்னும் உங்கள் பார்ட்னர் பிளேயர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து அணியின் பெயர் கேட்குது. ஸோ அணியின் பெயர் நம்ம கொடுத்துக்கலாம். பெயர் வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லேருந்து இருக்கிறதுனால நம்ம அதிகமாக போட மாட்டோம். ஸ்கூல் நேம் போட்டு பின்னாடி ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதை நம்ம அதை போட்டுக்கலாம். JDM under 12
நெக்ஸ்ட்டு வந்து இந்த 14 இந்த பிளேயரோட கூட ஆடப்போகிற பார்ட்னர் பிளேயரோட நேம், அந்த நேமை போட்டுக்கலாம். வச்சுக்கோ. JDM under 14. இங்க வா ஹரிஷ், நேம் சொல்லு கரெக்டா. நெக்ஸ்ட்டு அந்த பிளேயரோட டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கலாம். டேட் ஆஃப் பர்த்து ஃபஸ்ட்டு இயரு, அடுத்தது மந்த்து, நெக்ஸ்ட்டு வந்து டேட். நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா உங்களோட ஏஜ் வந்து பக்கத்தில் ஃபஸ்ட்டு பிளேயருக்கு போட்ட மாதிரி பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ அந்த ஆதார் நம்பரை வந்து இந்த பார்ட்னர் பிளேயரோட ஆதார் நம்பர் அதை வந்து நம்ம டைப் பண்ணலாம். இந்த ஆதார் நம்பர் டைப் பண்ணும்போது கூட இந்த ஆதார் நம்பர் ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆகியிருந்ததுன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு வரும். ரிஜிஸ்டர் இல்லைன்னா க்ரீன் கலரில் ரெடி ஃபார் அப்ளைன்ற மாதிரி காட்டும். ஸோ ஆதார் இஸ் அவைலபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி காட்டுது. நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர், அந்த பிளேயருக்கான ஒரு ரெஃபரன்ஸ் மொபைல் நம்பர். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், ஸோ ஒரு மொபைல் நம்பர் இல்லைனாலும் பேரண்ட்டோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டு அவர் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, 7th ஸ்டாண்டர்ட்னா 7th ஸ்டாண்டர்ட். ஸோ நேம் படி பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் படி பார்த்தீங்கன்னா சைடில் மேலும் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ எந்த ஜெண்டர்ன்றதும் வந்துடுது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர், அதை கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பதிவு பிடிஎஃப்ஐ பதிவிறக்கவும், டவுன்லோட் ரெஜிஸ்ட்ரேஷன் பிடிஎஃப். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதை ஒரு கிளிக் பண்ணோன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். இந்த பிடிஎஃப் வந்து 115 MB, ரொம்ப பெரிய ஃபைலாக இருக்குது. ஒரே ஒரு பேஜாக இருந்தாலும் இது வந்து பெரிய ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பிளேயரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், பிளேயர் ஐடி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிஎம் ட்ராஃபிக்கு அப்ளை பண்ணணும். ஸோ எல்லோரும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.